பழைய பாடல். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீர். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் இன்ப கானான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்ப கானான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் வணைந்திடுமே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுமா? திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீர். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல்
என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் என்னை தேற்றுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா திரும்ப, ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். என்னை நடத்துவார், கண்மலை மேலே என்னை நிறுத்துவார். நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. காலை வேளைக்காய் நன்றி. போன வாரத்திலேருந்து இன்னும் ஒரு புது சீரீஸ் நம்ம தொடங்கியிருக்கோம். போன வாரம் நம்ம இயேசு என்னை கட்டுகிறவர், ஹீ இஸ் மை மாஸ்டர் பில்டர். கிரேக்க வார்த்தை டெக்டோன் அப்படின்னா கார்பெண்டர் மட்டுமல்ல, ஒரு கட்டிடத்தையே கட்டுகிறவராக இருந்தார். நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் கட்டுகிறார். இன்றைக்கி நான் உங்கள் கூட இயேசுவை பற்றி இந்த காலத்தில் சாட்டர்டே நைட்டும் சண்டேயும் பேசிகிட்டு இருக்கோம். இயேசு ஒரு மனிதராய் பூமிக்கு வந்தார். ஜீசஸ் த ஹியூமன் பீயிங். ஆமென். அவர் தெய்வம். ஆனால் பெத்லஹேமின் முன்னணியில் கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்து இயேசு இந்த பூமியில் மனிதனாக வந்தார். அதில் இருக்கின்ற ஒரு ஆழத்தை உங்கள் கூட சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நம்ம ஒரு விவசாயியை சந்தித்தா நான் இப்படி சொல்லுவேன், எங்கள் பாட்டனும் விவசாயி தான் அப்படின்னு, இல்லை எங்கள் அப்பாவும் விவசாயி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீ படுகிற வேதனை எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்களும் விவசாய குடும்பத்தில் வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒரு ஒர்க்கரை பார்த்தா நம்ம சொல்லுவோம், நானும் ஒரு காலத்தில் கம்பெனியில் ஒர்க்கராக இருந்தேன், அதனால் நீ ஒர்க்கராக இருக்கிற உன் வேதனை எனக்கு நல்லா தெரியும் என்பது தான் அதுக்கு அர்த்தம். இயேசு இந்த பூமியில் மனிதனாய் இருந்தார், குழந்தையாக இருந்தார், குடும்பத்தில் இருந்தார், வேலைக்கு போனார். இன்னொரு வாட்டி, மனிதனாக இருந்தார், குழந்தையாக இருந்தார், குடும்பத்தில் இருந்தார், வேலைக்கு போனார். லெட்ஸ் ரீட் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் முதல்ல NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதில் படிச்சுட்டு அப்புறம் தமிழில் படிச்சுறேன். பிகாஸ் காட்ஸ் சில்ட்ரன் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். கடவுளுடைய பிள்ளைகள் மனிதர்களாக இருப்பதனால், மேட் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் பிளட், மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் தான் மனிதர்களை தேவ பிள்ளைகளை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். த சன் ஆல்சோ பிகேம் ஃப்ளஷ் அண்ட் பிளட். குமாரனும் மாம்சமும் இரத்தமுமாய் மாறினார். ஆமென். ஃபார் ஒன்லி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் குட் ஹி டை. ஒரு மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் மரிக்க முடியும். அண்ட் ஒன்லி பை டையிங், அவர் மரிப்பதனால் மட்டும்தான் he can break the power of the devil who had the power of death. தமிழில் வாசிக்கலாம் சீக்கிரம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவர் அவர்களைப் போல, நம்மை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமென் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வ ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து
இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. நம்மளை மாதிரியே அவர் மாற வேண்டி இருந்துச்சான். 18ஆம் வசனம் இப்படி சொல்லுது, for in that he himself has suffered, being tempted he is able to aid those who are tempted. அப்படின்னு தமிழில், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பட்டதெல்லாம் அவரும் பட்டிருக்கிறதுனால நீங்க படும்போது அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? உதவி செய்வார். ஆமென். He is இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல he is able to help or aid those who are tempted அப்படின்றார். சோதிக்கப்படுறவங்களை அவர் உதவி செய்வதற்கு அவரே நம்மை போல மனிதன் ஆனார் என்று பைபிள் சொல்லுது. போன வாரம் அவர் பில்டர்னு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன் அவர் நம்மளை போல ஒரு மனுஷனாக இருந்தார். அதில் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கணும். சோதிக்கப்பட்டவங்க யாரா இருக்கீங்களா? நம்ம எல்லோரும் சோதிக்கப்பட்டோம். நம்ம ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுகிறவர்களை உதவி செய்யதான் கர்த்தர் சோதிக்கப்பட்டார். நீங்கள் சோதனையில் இருக்கும்போது உங்களை விடுகிறவரல்ல என் தேவன். He will aid you, He will help you. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 15-16, Hebrews 4:15 and 16, he says, for we do not have a high priest which cannot be touched with the feelings of our infirmities, but was in all points tempted like as we are, yet without sin. 16ஆம் வசனம், like let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. திரும்ப 15 படிக்கிறேன் தமிழில். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல், அப்படின்னா அவரால் பரிதபிக்க முடியுன்றார். பரிதிக்க கூடாதவர் அல்ல, நம்மளை மாதிரி சோதிக்கப்பட்டதுனால நீங்கள் என்ன பலவீனத்தில் போனாலும் அதை கண்டு பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியனை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பக்க சொல்லுங்க, எனக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆதலால், எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை நெருங்கி வாங்க. என்ன சிங்காசனமா? நியாய தீர்ப்பின் சிங்காசனம்னு சொல்ல, இங்க கிருபையின் சிங்காசனம். ஏன் கிருபையின் சிங்காசனா? நீங்கள்லாம் மனுஷர்கள், நீங்கள் சோதிக்கப்படுவீங்க, நீங்கள் துன்பப்படுவீங்க, நீங்கள் பலவீனம் உள்ளவர்கள். அவர் அதை எல்லாம் அறிந்திருப்பதனால் அந்த சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம் அல்ல, அது கிருபையின் சிங்காசனம். இதை நீங்கள் எப்படி வரலாமா? தைரியமாக வாங்க என்றார். ஆமென். தேவை உள்ள போதெல்லாம் இரக்கம் பெறுவதற்கு நீங்கள் தைரியமாக வாங்க. டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அங்கே வீற்றிருக்கின்ற பிரதான ஆசாரியன் இரக்கம் உள்ளவர். ஆமென். பரிதபிக்க கூடியவர். உங்களுடைய சோதனைகளை பட்டு நீங்கள் என்ன படுறீங்களோ அது அவரும் பட்டதனால உங்களை எய்டு பண்ண, உங்களுக்கு உதவி செய்ய என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா. ஒரு பலவீனமான ஒருத்தரை சந்திக்கிறீங்க, என்னாச்சு பிரதர் அப்படின்னு கேட்குறோம். அவர் சொல்கிறார், எனக்கு உடம்பு சரியில்லை, இதுதான் பிரச்சனைன்னு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இதே பிரச்சனையை நானும் சந்தித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பாண்டே வந்துடுது. நான் போனேன், இப்படியெல்லாம் பண்ணாங்க, என்ன டாக்டர் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கும் பண்ணாங்கன்ற போது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. உனக்கு வஞ்சா, எனக்கு வரவே இல்லை அப்படின்னா 2க்கும் ஒத்து போலன்னு அர்த்தம். உங்கள் வலி அவங்களுக்கும் வலிக்கும் போது அந்த வலியை உங்களுக்கு சொல்லும்போது, பிரதர் நீங்கள் இப்போ போகிறீங்களா, அதே வழியில் நானும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லும்போது ஒரு பாண்ட், ஒரு நெருக்கம், நமக்குள் ஒரு அன்பு ஏற்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் அவருடைய கிருபையின் சிங்காசனத்தை நெருங்கி வந்து உங்கள் தேவை அவர்கிட்ட சொல்லும்போது அவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீ பட்டியா? அதே தான் நானும் பட்டேன். உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்கிற பிரதான ஆசாரியனுக்காய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் தைரியமாய் அவர்கிட்ட வந்து, இந்த பகுதியில் நான் பலவீனமாக இருக்கிறேன், இங்கே நான் சோதிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னால் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் தான் என் இயேசு.
உங்களை புரியாத ஒரு இயேசுவை நீங்கள் ஆராதிக்கவில்லை. ஆமென். ஸோ அவர் வீற்றிருக்கின்ற சிங்காசனம் கிருபையின் சிங்காசனம். ஏனென்றால் அவர் இந்த பூமியில் மனிதராயிருந்தார். அவரால் உங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆமென். சாத்தான் உங்களை என்ன கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, உன்னை அவருக்கெல்லாம் தெரியாது, உன்னுடைய பலவீனம் அவருக்கு தெரியாது, அதோ அந்த சர்ச்சுக்கு போனேன்னா எல்லாம் பரிசுத்தவான்கள், நீ போய் அது நடுவில்லாம் உட்காராத, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி உன்கிட்ட பொய்ய சொல்லுவான். ஆனால் நீ வந்தினா உன்னை புரிஞ்சுக்கிறவர் தான். ஒரு ஆமீன் நல்லா சொல்லியிருப்பீங்கன்னு. ஆமேன். He understands you. He was tempted in the same area that you are tempted today. இன்னைக்கு நீ சோதிக்கப்படுகிற பலவீனம் அடைகிற அதே பகுதிகளை அவரும் சந்தித்தவர் தான். சொல்லிக்கொண்டே போகலாம். பிகாஸ் he was human. ஆமென். 3 முக்கியமான வாழ்க்கையின் ஏரியாவை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, நமக்கு 3 தான் நேரம் இருக்கு. 3 huge areas of our life உங்களை புரிந்து கொள்வார். நம்பர் 1 இப்படி சொல்ல போறேன், உங்கள் உறவுகளை கர்த்தர் புரிந்து கொள்வார். Amen. He understands relationships. Hallelujah. ஆமென். உறவுகளை புரிந்து கொள்ளுகிறவர் எங்கள் தேவன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் 6 and 3 of Mark சொல்றார், is not this the carpenter, the son of Mary? மரியாளின் மகன் தச்ச வேலைக்காரன் அல்லவா? The brother of James, Joseph, Judah and Simon, and not his sisters. ஒருமை அல்ல பன்மை. His sisters here with us. அப்படின்னா இயேசுவோடு கூட யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஜேம்ஸ், ஜோசப், ஜூடா, சைமன் மட்டுமல்ல, சகோதரிகளும் பிறந்தார்கள். தலைவர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கார். இருக்கீங்களாங்க? He understands relationship. இந்த இதில் பூரம் பாருங்க, ஃப்ரிக்ஷன் இன் ரிலேஷன்ஷிப், உறவுகளில் இருக்கக்கூடிய உரசல்கள் எல்லாம் புரிந்தவர் தாங்க எங்க இயேசு. அப்படியே மரியாளுக்கு பிறந்த அந்த நாளும் அந்த சகோதரிகள்லாம் அப்படியே பவ்யமாக 24 மணி நேரமும் தலையில் துணி போட்டு ஜெபம் பண்ணிட்டா இருந்தாங்க. இல்லைங்க, சலசலப்பெல்லாம் இருந்திருக்கும். இதையெல்லாம் பார்த்து என் இயேசுவுக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கிற சலசலப்பு நன்றாக தெரியும். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 4 brothers, அட்லீஸ்ட் 2 sisters இருந்திருக்கணும். சிஸ்டர்னு சொல்லலை, சிஸ்டர்ஸ்னு பைபிள் சொல்லுகிறது. ஸோ பிள்ளைங்கன்னா என்ன அவருக்கு நல்லா தெரியும். அண்ணன் அவர் தான் மூத்தவர். ஸோ தம்பிங்கன்னா என்னென்னு அவருக்கு தெரியும், அண்ணன்னா என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆமே. எவ்வளோ போராமைகள், நீங்களாம் பரிசுத்த குடும்பம், எவ்வளோ எரிச்சல்கள், எவ்வளோ சண்டைகள் ஒரு குடும்பத்தில் இருக்குது. ஆமேன். He was a human. He understands what it is to be in a family. குடும்பத்தில் இருப்பதுனா என்னன்னு என் இயேசுவுக்கு நல்லா தெரியும். நம்ம நினைக்கிறோம் அவர் பெரிய கடவுள். இல்லைங்க, அவர் மனுஷனாக வந்தனால குடும்பம்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு சிங்கிளாக இருப்பது என்னன்னு நல்லா தெரியும். சிங்கிள்னா நாங்கள் கல்யாணம் ஆகாமல் எனக்கு இன்னும் ஆகலையே அப்படின்னு அவருக்கு ஆகவே இல்லை. அவருக்கு சிங்கிள்னா என்னன்னு நல்லா தெரியும். ஆமேன். கல்யாணம் ஆவதுன்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் கேட்கலாம் அவர் தான் பண்ணலையே அப்படின்னு. அவர் பண்ணலை. ஆனால் நீங்கள் போய் வெளிப்படுத்தல் புஸ்தகம் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சொல்றாரு, கம் அப்படி சொல்றாரு, என்ன வா, ஐ வில் ஷோ யூ த லேம்ஸ் பிரைட், ஆட்டுக்குட்டியின் மணவாட்டியை உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னா அவருக்கு சபை என்ற மணவாட்டி இருந்துச்சு. நீங்கள் பண்ணுற எல்லா கூத்தும் அவருக்கு நல்லா He knows what it is to be married. ஆமென். திருமணமானவர்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தான் என் பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஆமென். பிள்ளைகள் அப்படின்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளானீங்க. நீங்களாம் அப்படி கீழ்ப்படுறீங்க பாருங்க, உங்களை அவருக்கு நல்லா தெரியும். He knows you well. He knows you as a children. He knows you as brother. எல்லா சூழ்நிலையும் அறிந்தவராய் அவர் இருக்கிறார். ஆமென். குடும்பம்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசிக்கிறேன். Then his brothers and his mother came. இயேசு போயிட்டாரு, எங்கேயோ ஆலயத்தில் இருக்காரு. அவருடைய சகோதரர்களும் தாயாரும் அங்கே வந்து ஸ்டாண்டிங் அவுட் சைட், வெளியில் நின்று அவனை இயேசுவை கூப்பிட்டார்களாம். and a multitude was sitting around him. அவரை சுற்றி திரள் ஜனங்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவர் மதிப்போடு உட்கார்ந்துருக்காரு. they said to him, look, your mother and your brothers are seeking you outside. உங்க அம்மாவும் உங்க சகோதரர்களும் வெளியே வந்து நிற்கிறாங்க. He answered them saying, அவருக்கு பிரதியுபத்திரமாக சொன்னார், who is my mother or my brothers? நான் யோசிக்கிறேன், இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு நான் நேற்றுலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன்.
இவங்களை யாருங்க எங்கள் அம்மா, யாருங்க எங்கள் அண்ணன்? And he looked around in a circle at those who sat about him and said, here are my mother, here are my brothers. எனக்கு தெரியல, என்னோட சின்ன மூளையில் யோசிக்க ஆரம்பித்தேன். whoever does the will of God. இதில் ஆழங்கள் இருந்தாலும் அவர் பேசி நல்லா கவனிங்க. ஒரு திரள் ஜனங்க எல்லாம் மதிப்பாக உட்காந்துருக்காங்க. இவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறது எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு மரியாளும் சகோதரன் வந்து நிற்கிறாங்க. ஆமென். இயேசு மதிப்பான இடத்துல உட்காந்துருக்காரு. டேய் அப்படின்னு வந்து கூப்பிட்டா, அம்மா வந்து கூப்பிட்டா, அந்த மதிப்புள்ள இடத்துல அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அது கூட அவருக்கு நல்லா தெரியும். He knows everything. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு வந்து கூப்பிடுறாங்க. இயேசு ஏன் தன்னுடைய குடும்பத்தை சந்திக்கலன்னு பார்க்குறேன். அதே அதிகாரத்தின் மேலே போங்களேன். 3ஆம் அதிகாரம் 21 இப்படி சொல்லுது, 3 and 21. But when his own people heard about this, அவருடைய இனத்தார் அப்படின்னு அவங்க அம்மாவும் சகோதரன் நான் வச்சுக்கிறேனே, இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார். இயேசுவை பற்றி என்ன சொல்லுங்க, இங்கிலீஷில் சொன்னால் ஹீஸ் கிரேசின்றாங்க. மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்படின்னா நல்ல பையனாக இருந்தான், தச்ச வேலை பண்ணிட்டு இருந்தான் ஜோசப் கூட, கணவர் கூட. இப்போ பேய் ஓட்டை இறங்கிட்டான், இவருக்கும் ஏதோ ஆயிடுச்சோ, மதிமயங்கி விட்டானோ என்று அவர்கள் சொன்னார்கள். அதையும் என் இயேசு பட்டார். குடும்பத்தில் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் யாரும் கேட்காத மாதிரி என்னை காலையில் ஒரு மாதிரி பார்க்காதீங்கோ. குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் என்பது என் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி என்ன பாச சொல்ல வரீங்க? வேறு ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் வாழுகிற, நித்தியம் போகிற வரைக்கும் இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப இன்டிமேட்டாக ஒருத்தர்கிட்ட எதை வேணா மனசு திறந்து சொல்லக்கூடிய ஒரு உறவு இந்த பூமியில் உனக்கு இருக்குமானால் அவர் வேறு யாரும் அல்ல, உன்னை எல்லா விதத்திலும் புரிந்து கொண்டு உன் கூட இருக்கிற என் இயேசு ஒருவரே என்று சொல்ல வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன். நண்பன்னா அவருக்கு நல்லா பார்த்து, நண்பனெல்லாம் அந்த காலம். ஆமென். ஃப்ரெண்ட் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு போவார். ஆமென். நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்டாரு. ஒரு நாள் லாசர் என்னாச்சு, மரிச்சு போயிட்டாரு. எத்தனை நாள் வரல அவரு? 4 நாள் வரல. 4 நாள் வராத போது மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை சந்தித்த போது மரியாள் இயேசுவின் பாதத்தில் கொஞ்சம் அமைதி. அது கேட்டிருக்கு. நீங்கள் அப்பவே வந்திருந்தா எங்கள் சகோதரன் செத்துருப்பானா அப்படின்னு அமைதியாக கேட்டிருக்கோம். மார்த்தா அமைதியாக கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. நீ அப்பயே வந்திருந்தா என் சகோதரன் செத்துருப்பானா அப்படின்னு கொஞ்சம் முறைச்சி தான் அவள் கேட்டிருக்க வேண்டும். ஆமேன். மார்த்தா கொஞ்சம் வேகமான ஆள், மரியாள் கொஞ்சம் அமைதியான ஆள். ஆமேன். இயேசு தாமதமாய் வந்தார். நம்பின அவர் ஏன் தாமதமாக பண்ணார்? 1000 அர்த்தம் இருக்கு. நான் இப்படி சொல்கிறேன், யாரை ரொம்ப நம்பினியோ அவங்க கைவிடும் போது என்ன உணர்வு என்பது அவர் நன்றாக உணர்ந்தார். யாரை நம்ம பெருசாக நினைக்கிறோமோ அவங்க நமக்கு அம்போனம் விட்டு போவாங்க பாருங்க, அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். He understands a friend. உங்களை கைவிடுவதை, உங்கள் நண்பர்கள் உங்களை யூஸ் பண்ணிட்டு உன்னை தேவைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டு போகிறாங்க பாருங்க, என் இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆமென். புறக்கணிப்பதுனா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். காட்டி கொடுக்கறதுனா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா யூதாஸ் அவர் என்ன செய்தார்? 30 வெள்ளிக்காசுக்காக, பணத்துக்காக கூடவே 3 வருஷம் சாப்பிட்டு சுத்தினவரை காட்டி கொடுத்த வேதனை அவருக்கு நன்றாக தெரியும். ஆமென். ஸோ இந்த வாழ்க்கையில் என் இயேசுவுக்கிட்ட நான் இது ஏன் இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன்னா, அவர்கிட்ட உன்னால் பேச முடியாத எதுவுமே இல்லை. என்றோ ஒரு நாள் உங்களை தனியாக சந்திக்கும் போது மிச்சத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதையெல்லாம் பேச முடியும். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே நீங்கள் பேச முடியும். கதவை பூட்டிட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட சொல்லுங்கள். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். உறவு அவருக்கு நல்லா தெரியும். 2வது, அவர் தச்ச வேலைக்காரன். போன வாரம் நம்ம பேசினோம். டெக்டான் அப்படின்னா கல்லுகளை எடுத்து, இரும்பை எடுத்து, மரத்தை எடுத்து கட்டக்கூடியவராய், பில்டராய் இருந்தார் என்று பைபிளில் நம்ம வாசித்தோம். ஸோ 2வது, வேலைக்கு போகிற எல்லாருக்கும் சொல்கிறேன், வேலைக்கு போகிற உங்கள் வேலையை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் வேலைக்கு நிறைய போனார், நிறைய வேலை செஞ்சார். ஒரு பையன் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறானா, அம்மா நான் வேலைக்கு போனேன், நான் வேலை செய்ய சொல்கிறாங்கன்னு. புரியல உங்களுக்கு? நான் வேலைக்கு போனால் என்ன,
வேலை செய்ய சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, வேலைக்கு போகிறது பின்ன வேலை செய்யாமல் வேறு எதுக்காக? விளையாடுறதுக்காக ஒன்று விளையாடவும், அங்கே உட்காந்து பேப்பர் படிக்கவும் ஒன்று வேலைக்கு அனுப்பலை. வேலைக்கு போகிறது எதற்காக? வேலை செய்வதற்காக. வேலைனா என்னன்னு என் இயேசுவுக்கு நல்லா தெரியும். நான் நினைக்கிறேன் ஊழியத்தில் 3.5 வருஷம் இருந்தார். ஐதீகங்களை பார்த்து சொல்கிறேன், 3.5 வருஷம் தான் இருந்தார். ஆனால் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அதிகமாக அவர் ஊழியம் செய்ததை விட அதிகமாக செய்தது வேலையை செஞ்சார். அப்படின்னா வேலை செய்கிறீங்க பாருங்க கம்பெனியில் அங்கே இங்கே, உங்களை அவருக்கு நல்லா தெரியும். ஆமேன். ஒரு நீண்ட முடி இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் தெரியாது. இந்த காலத்தில் ஒரு கார்பெண்டராக வேலை செய்கிற அமெரிக்காலேயோ அல்லது ஐரோப்பியாவிலோ போய் ஒரு கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஜீன்ஸ் போட்டிருப்பார், டிஷர்ட் போட்டிருப்பார், ஒரு பெல்ட் ஒன்று கட்டியிருப்பார், அதில் தொங்க வேண்டிய சுத்தியிலிருந்து எல்லாம் சைடில் தொங்கும். இயேசு என்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்தார் எனக்கு தெரியல, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. ஆனால் வேலை செய்கிற வேலைக்காரங்கள் அவருக்கு நன்றாக இருக்கீங்களாங்க. ஆமேன். ஆணி அடிக்கிறவங்களை அவருக்கு நல்லா. வீட்டில் நான் ஒரு நாள் கார்பெண்டர்லாம் அறுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு நானும் பார்த்தேன், இவர்னா பெரிய கிழிச்சிட போகிறார் அப்படின்னு. நானும் ஒரு மரத்தை எடுத்து இவரெல்லாம் போனதுக்கப்புறம் அறுக்க தொடங்கினேன். அறுக்கினதுக்கப்புறம் தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. 4 இழுத்தான் பிளேடு உடஞ்சிச்சு, 2வது பிளேடு போட்டால் அதுவும் உடஞ்சிச்சு, 3வது பிளேடு கையை அறுத்துக்குச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நமக்கு இது செட் ஆகாதுன்னு அதை விட்டேன். அன்னைக்கு வேலைன்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். வேலைக்கு போகிறீங்களா? உங்களை ஏசுகிறாங்களா? எனக்கு தெரியாது, உங்களை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. இயேசுவுக்கு வேலையும் வேலையில் இருக்கிற நெருக்கடிகளும் நன்றாய் தெரியும். உங்கள் பிரதான ஆசாரியன் எங்கேயோ இருக்கிற ஒரு கடவுள் அல்ல, உன்னை நன்றாய் அறிந்தவர். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களாங்க? சொந்த பிஸ்னஸ்னால் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தகப்பனாரோடு சேர்ந்து அவர் அந்த தச்ச வேலையை செய்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவங்க கம்பெனி பேர் என்ன பாஸ்டர் எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன் ஃபாதர் அண்ட் சன்ஸாக இருந்திருக்கும். ஆல்ரைட். சுற்றி ஏமாத்துகிற ஒரு ஜனங்களுக்கு நடுவில் தொழிலையும் வியாபாரத்தையும் எப்படி செய்வதென்று அவருக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு இருந்தவங்கெல்லாம் அப்படியே பரிசுத்தவான்கள் கிடையாது. அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் தான் அவர் வியாபாரம் செய்தார். இன்னும் கொஞ்சம் போறேனே, வேலை என்று சொல்லும்போது வரினா அவருக்கு என்னன்னு நல்லா, நான் தமிழில் சொன்ன டேக்ஸு அவருக்கு நல்லா தெரியும். அவர் மீன் வாயிலிருந்து வரி பணத்தை எடுத்து பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ எனக்கும் கட்டு உனக்கும் கட்டு என்று சொன்னார். He knew what is tax, he knew what is work. என் ஆண்டவருக்கு எல்லாமே நன்றாக தெரியும். உன் குடும்பம் நல்லா தெரியும், உன் பிள்ளைங்க பண்ணுற எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும், உன் கணவர் அவருக்கு நல்லா தெரியும், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா சண்டைகளும் அவருக்கு இல்லை, உங்களை சொல்லலை, வெளியில் எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த வழியாய் வந்த மனுஷன். போன வாரம் பில்டர்னு பேசினேன், இன்னைக்கு சொல்கிறேன் அவர் மனுஷன். இந்த பூமியில் வந்ததுனால he understands everything. முடிக்கிற 3வது வார்த்தை, ஜீசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். அவர் உன்னுடைய வேலையை புரிந்தவராக இருக்கிறார். 3வது ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், உன் வேதனை அவருக்கு நல்லா புரியும். he understands pain. நம்ம எல்லாரும் வேதனையினோட போகிறோம். வேதனையை 2ஆக நான் இன்றைக்கு பிரித்து பார்த்தா, ஒன்று உணர்வுபூர்வமான வேதனை, 2 சரீர வேதனை. 1 இஸ் இமோஷனல் பெயின், 2 ஃபிசிக்கல் பெயின். நம்ம எல்லாருக்கும் இந்த 2 ஏரியாலையும் வேதனை இருந்திருக்கும். நான் வசனங்களை படிக்கிறேன். இயேசு அவைகளெல்லாம் பட்டார். 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53:3-4 படிக்கிறேன். He is despised and rejected of men. பகைக்கப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். A man of sorrows, வியாகுலமாயிருந்தார். He was acquainted with grief. அவ்வளவு கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு வேதனையை சகித்தார். And we hid as it were our faces from him. He was despised and we esteemed him not. அவர் மிகவும் புறக்கணிக்கப்பட்டார். அவர் முற்றிலும் அறியாதவரை போல் இருந்தார். 4ஆம் வசனம் சொல்லு, surely he has borne our griefs. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். டிஸ்பைஸ்ட் இமோஷனல் பெயின். உணர்வுபூர்வமாய் இயேசுவுக்கு வேதனை இருந்துச்சு. இன்னைக்கு என்ன உணர்வுபூர்வமான வேதனை நீங்கள் படுறீங்களோ, என் இயேசுவுக்கு அது நன்றாக தெரியும். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, என் வேதனை அவருக்கு தெரியுங்க அப்படின்னு. உங்களை புறக்கணிக்கிறாங்களா? அவரை புறக்கணிச்சாங்க.
நீங்கள் வியாகுலப்படுறீங்களா, நெஞ்சு உடையுதா, அவருக்கு நல்லா தெரியும். Are you acquainted with grief? கண்ணீர் வடித்து வேதனைப்படுறீங்களா, அந்த உணர்வு அவருக்கு நன்றாக தெரியும். 53:5 இப்படி சொல்லுது, He was wounded for our transgression. என் மீறுதலுக்காக அவர் என்ன செய்யாதாம், காயப்பட்டார், சரீரப்பாடைப்பட்டார். ஒரு உடம்புல இருக்கிற வேதனை, இன்னைக்கு காலையில் கூட கீழே உட்காரும் போது உங்கள் உடலில் என்ன வேதனை இருக்கோ அவருக்கு நன்றாக தெரியும். He was wounded for our transgression, bruised for our iniquities. The chastisement of our peace was upon him. அவர் தழும்புகளால் நான் physical pain. ஆமென். உணர்வுபூர்வமாக இயேசு வேதனைப்பட்டாரு, சரீர பிரகாரமாக இயேசு வேதனைப்பட்டாரு. ஆமென். ஏன் அவரை புறக்கணித்தார்கள்? ஏனென்றால் அவர் மனுஷகுமாரன் அப்படின்றனால அதுவே அவருக்கு ஒரு புறக்கணிப்பாய் மாறிச்சு. இன்னும் சொல்லட்டுமாங்க, மரியாளின் உதரத்தில் பிறந்தார். ஊரில் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க, அவர் கல்யாணமே ஆகாமல் பிறந்தவருங்க. எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை. அதை சொல்லி இயேசுவை கேவலப்படுத்தி இருப்பார்கள். ஆமேன். அண்ட் இல்லெஜிட்டிமேட் பர்த் என்று சொல்லி இருப்பார்கள். அவருடைய இனம், அவர் சாகும்போது கூட இனத்தை சொல்லி கிண்டல் பண்ணுறானுங்க. ஜாதி என்று சொல்லலாமா, ஜாதியை சொல்லி கிண்டல் பண்ணார்கள். அவர் மரித்த போது, சிலுவையில் அறைந்த போது அவர் மேலே ஒரு போர்டை போட்டு யூதர்களின் ராஜான்னு கிண்டல் பண்ணாங்க. யூதர்கள் என்ற இனத்தை சொல்லி அவரை கேவலப்படுத்தினார்கள். இதெல்லாம் அவர் பட்டிருக்கிறார். உங்களை யார் என்ன சொல்றாங்களேன்னு தெரியாதுங்க. கண்ணீர் வடிக்கிறோம், கண்ணீர் வேற எங்கேயும் தலகாணியில் வெள்ள அவர் துருத்தின் கணக்கில் உண்டு. நீ பட்ட உணர்வுகள், நீ பட்ட சரீர வேதனைகள் அவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அவரை கேலி பண்ணாங்க. உங்களை கேலி பண்றாங்களா, அவருக்கு நல்லா தெரியும். ஹே யூதர்களின் ராஜா, எல்லாம் ஊரே ரட்சிக்கிறேன், இப்போ இறங்கி வந்து எங்களை ரட்சியும் என்று கேவலம் பண்ணினார்கள். சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவரை கிண்டல் பண்ணினார்கள். அவர் முடிஞ்சதுன்னு சொல்லி சாகிற வரைக்கும் இயேசுவை கிண்டலும் கேலியும் ஏளனும் எள்ளி நகையாடினார்கள். They mocked him until a few minutes before his death. அவர் மரிக்கும் வினாடிகளுக்கு முன்பு வரைக்கும் அவரை கேவலமாய் திட்டினார்கள். நீ மனுஷகுமாரனா, இறங்கி வா என்று கேவலமாய் சொன்னார்கள். சரீரப்பாடுகள் அவருக்கு நன்றாய், உணர்வுகள் அவருக்கு நன்றாக தெரியும். மூணு விதமான காவலர்கள் அவரை அடித்தார்கள் என்று தான் நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். ஒன்று யூத ஜூவிஷ் கார்ட்ஸ், யூத போர்ச்சேவர்கள் அடித்தார்கள். ஏரோதின் போர்ச்சேவர்கள் அடித்தார்கள். பீலாத்துவின் போர்ச்சேவர்கள் அடித்தார்கள். அவ்வளவு அடியும் வாங்கினார்கள். இப்படி வச்சுங்களேன், கையை அப்படி சுற்றி மூஞ்சில குத்துனாங்க. மூஞ்சில குத்துனா எவ்வளோ வலிக்கும், அதெல்லாம் தாங்கினார். வேதனைன்னு அவருக்கு நல்லா தெரியும். தாடி இருக்கு பாருங்க, இப்படி புடுங்கினாங்க பாருங்க, இங்கேருந்து கிழிஞ்சு இது வரைக்கும் வெளியே வந்துச்சுங்க தாடி. வேதனைன்னு அவருக்கு நல்லா தெரியும். தடிகளால் அவரை அடித்தார்கள். ஆமென். தலையில் முள்கிரீடத்தை வைத்து அடித்து தலையில் இறக்கினார்கள். முள்ளுகள் தலையில் இறங்கிச்சு. சாட்டைகளால் இயேசுவை அடித்தார்கள். ஒன்று குறைய 39 அடி அடிப்பார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. கைகள் கால்களில் மிகப்பெரிய ஆணிகளை கைகளும் கால்களும் கடாவினார்கள். வேதனைன்னு அவருக்கு என்னன்னு நல்லா இன்னைக்கு ஜெபிக்கிறங்க. நீங்கள் கிருபையின் சிங்காசனத்தை நெருங்கி வரும்போது உன் தேவை எதுவோ அதை புரிந்து சகாயம் செய்கிற இயேசுவை எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்வீங்க? அவரை ஒரு சிலுவையில் வௌவால தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு அடித்தாங்க. they hung him on a cross until he died. மரிக்கும் வரைக்கும் அவரை சிலுவையில் தொங்க விட்டார்கள். இப்படி சொல்லட்டுமாங்க இங்கிலீஷ் வேர்ட், he was tortured to death. அவர் மரிக்கும் வரைக்கும் சித்திரவதை செய்யப்பட்டார். அப்படிதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். he was tortured to death. இன்ச்சாக அவரை சித்திரவதை செய்து கொன்று போட்டார்கள். வேதனை என் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். question is, என்ன கேள்வினா, எத்தனை பேர் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறீங்க? என் மகனே, என் மகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நான் இமோஷனலைஸ் பண்ண விரும்பலை. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை புரிந்து கொண்டு, உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு, உன் சரீர வேதனையும் உன் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு உனக்கு எய்டு பண்ண, உனக்கு உதவி செய்ய இப்போ சொல்கிறேன், பின்னாடி அல்ல, இப்போ நித்தியத்தில் அல்ல, இப்போ சொல்கிறேன், அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனம்
நியாயத்தீர்ப்பின் சிங்காசனம் அல்ல, அது கிருபையின் சிங்காசனம். ஏன்னா அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து உன் வேதனைகளை புரிந்தவர். தைரியமாய் அவர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் எமோஷனல் பெயின், உங்கள் எந்த வேதனையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம். ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? எல்லாம் அவருக்கு தெரியும். பாஸ் இவ்வளோ லிஸ்ட்டு போட்டிங்களே, நான் முடிக்கிறேன். மார்க் சொல்லும்போது இப்படி சொன்னார், இயேசுவனுடைய தாயும் சகோதரன் வந்தபோது ஜனங்க கேட்குறாங்க, இஸ் திஸ் நாட் த சன் ஆஃப் மேரி? நம்ம படித்தோம், இது மரியாளின் மகன் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. மத்தையும் அப்படிதான் எழுறார், இது மரியாளின் மகன் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. ஆழமாக கேட்கணும், முடிச்சிட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல வரும்போது யோவான் வித்தியாசமாக எழுதுகிறார். யோவான் எப்படி ரெக்கார்ட் பண்ணார்னா, இஸ் திஸ் நாட் த சன் ஆஃப் மேரி என்று மார்க்கும் மத்தையும் எழுதிய போது, யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதியது இப்படி எழுதினார், இஸ் திஸ் நாட் த சன் ஆஃப் ஜோசப் அப்படின்னு எழுதுகிறார். ஆமென். அவர் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறார். முதல் வருஷத்தை ஆழங்களை பின்பு இவங்கெல்லாம் மரித்த பின்னாடி, மத்தையு மார்க் லூக்கெல்லாம் மரித்த பின்னாடி தான் யோவான் கடைசியாய் தன் நிருபத்தை எழுதி முடித்தார். அவர் எப்படி ரெக்கார்ட் பண்ணார்னா, இவர் மரியாளின் மகன் அல்லவா என்று அவர்கள் எழுதினார்கள். யோவான் எழுதுகிறார், இவர் யோசேப்பின் மகன் அல்லவா. இவங்க எழுதாத ஒன்றை யோவான் எழுதியிருக்கிறாரு. சிலுவையில் இயேசு மரிக்கும் போது மரச்சவட்டில் சென்று அவர் வேதனைப்பட்டு சாகும்போது 2 பேர் தாங்க அந்த மரத்தின் கீழ் இருந்தார்கள், சிலுவையின் கீழ். ஒன்று யோவான், இன்னொன்று அவருடைய தாய். அதை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இயேசு தாயாரை பார்த்து சொல்றார், இதோ உன்னுடைய மகன். யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன்னுடைய தாய். இது அவங்க ரெக்கார்ட் பண்ணல, யோவான் ரெக்கார்ட் பண்ணி ஆழமாக எழுதுகிறார். பைபிள் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு பின்பு அந்த நாள் தொடங்கி மரியாள் யோவான் வீட்டில் சென்று யோவானால் பராமரிக்கப்பட்டார். ஆமென். நான் இப்படி புரிஞ்சு கொள்கிறேன். இந்த சம்பவம் நடப்பதற்கு 1 வருஷமோ 1.5 வருஷம் முன்னாடி, எனக்கு சரியாக தெரியல, நான் நினைக்கிறேன் யோசப் மரித்து போனார். ஜோசப் மரித்து போனார். அப்படின்னா இயேசுவனுடைய உலக தகப்பன் என்று சொல்லப்பட்ட மரியாளின் புருஷனாகிய யோசப் என்ன ஆனாருங்க? மரித்து போனாருங்க. நான் இப்படி நினைக்கிறேன், இயேசு சர்வ வல்லவர், அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஆனால் நான் நினைக்கிறேன், என்னுடைய அபிப்பிராயம், அவர் நினைச்சிருந்தா தன் தகப்பன் இறந்து இவர் சிலுவையில் போய் இன்னும் 1 வருஷத்தில் முடிச்சிருவார்னு தெரிஞ்சிருந்தா, தன் தாயார் கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, தன் தாயார் போய் இன்னொரு சீஷன் வீட்டில் தான் தங்கி பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை இருந்திருந்தா, ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு விஷயம் செஞ்சிருக்கலாம், ஜோசப் உயிரோடு எழுப்பி இருக்கலாம். எங்கள் அம்மா கஷ்டப்பட வேணாம், அதனால நான் ஜோசப் என்ன செய்கிறேன், மருத்துவர்லேருந்து லாசரு எழுப்புவது போல் எழுப்பிவிட்டா அவள் மரிக்கும் வரைக்கும் கணவராவது கூட இருப்பார் என்று இயேசு நினைச்சிருக்கலாம். ஆனால் இயேசு அவரை உயிர்த்தல செய்யவில்லை என்று எனக்கு தெரிகிறது. ஏன் தெரியுமா? நம்ம குடும்பத்தில் நம்ம நேசிக்கிற ஒருவர் நம்மை விட்டு மரணத்தால் விடை பெறும்போது அந்த வேதனையும் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொல்ல மாட்டீங்களா? எந்த நிலையில் நீங்கள் போறீங்களோ, என்ன பாதையில் நீங்கள் போறீங்களோ, என்ன கஷ்டத்தில் நீங்கள் போறீங்களோ எனக்கு தெரியாது. எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவரின் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள்ஸ் அந்த நாள் தொடங்கி மேரி வென்ட் ஹோம் டு லிவ் வித் ஜான். யோசேப் உயிரோடு இருந்திருந்தா யோவான் வீட்டில் போய் தன் தாய் மரியாள் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் நம் குடும்பத்தில் வரும் பொழுது, நேசிக்கிறவர் நம்மை விட்டு விடை பெற்று போகும்போது உள்ளம் உடையும். அந்த உடைவும் என் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால் தைரியமாய் நீங்கள் அவர்கிட்ட வந்து உங்கள் காரியங்களை சொல்வதற்காய் உங்களை அர்ப்பணியுங்கள். நம்ம பிரதான ஆசாரியன் வீட்டிற்கும் கிருபையின் சிங்காசனம். அது கிருபையின் சிங்காசனம். காரணம், அவர் பூமியில் மனிதராய் வந்தார். உங்களை அவருக்கு நல்லா தெரியும். 3 வார்த்தைகள், நிறைய சொல்ல நேரம் இல்லை. 1, உங்கள் உறவுகள் அவருக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் இன்றைக்கி உன்னை உரசுறான், உன்னை ஒரு மாதிரி பண்ணுறான், ட்ராமா பண்ணுறான், எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் முழங்கால் படிட்டு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி போயிட்டே, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார், உனக்கு சகாயம் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? உங்கள் வேலை அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் தொழில் அவருக்கு நல்லா தெரியும். உங்கள் பிஸ்னஸ் அவருக்கு நல்லா தெரியும். உங்களை யாராக ஏமாத்துறாங்களோ அவருக்கு நல்லா தெரியும். அவர் என்கிட்ட வா, நான் உனக்கு சகாயம் செய்கிறேன்னு சொல்கிறார்.
எல்லாத்தை விட ஆமேன், உங்களுடைய உணர்வு வேதனையையும் உங்கள் சரீர வேதனையும் இப்பொழுதும் யாரெல்லாம் சரீரத்தில் வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்களோ அவர்கிட்ட சொல்லுங்க, கடவுள் உங்களுக்கு சகாயர். அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். தி இமோஷனல் பெயின் தட் வி ஆர் கோயிங் த்ரூ, நம்ம கடந்து போகிற உணர்வுபூர்வமான வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அவர் மனுஷனாய் வந்தது நல்லதுன்னு சொல்கிற ஆழமுள்ளவர்கள் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? He understands everything you are going through and I can talk about it to him. நான் அவர்கிட்ட அதை குறித்து சொல்ல முடியும். ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உனக்கு உதவி செய்வார். Shall we stand in the presence of God? Thank you Jesus. Amen. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், உன் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நமக்கு இருக்கிற அந்த 2 நிமிஷத்தில் எல்லாரும் கையை நல்லா உயர்த்தி, நான் கடந்து போகிற இந்த பாதையில் என் குடும்பம், என் உறவுகள், அதனுடைய எல்லாம் இருக்கக்கூடிய எவ்வளோ சஞ்சலங்கள், என் வேலையில் நான் படுகிற பாடுகள், செல்வத்தில், தொழிலில், வியாபாரத்தில் நான் சந்திக்கின்ற கடினங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் ஐயா. அம்மா, இயேசுவுக்கு நல்லா தெரியும். நீ அவர்கிட்ட பேசணும். எல்லாத்தை விட உன் உணர்வின் வேதனை அவருக்கு தெரியும், உன்னுடைய சரீர வேதனை அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீ வேதனையோடு நிற்கிறியே, அவருக்கு நல்லா தெரியும். கையை உயர்த்தி அவர்கிட்ட நீங்கள் பேசணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கதவை பூட்டி முழந்தால் படியிட்டு அவர்கிட்ட போய் உன்னுடைய வேதனையை சொல். அவர் ஏதோ ஒரு தெய்வம் அல்ல, உன்னை போல நீ பட்டதெல்லாம் பட்டு உன்னை பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனை கடவுள் எனக்காய் உங்களுக்காய் தந்திருக்கிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி இப்படி கேட்கலாம். கர்த்தாவே, இந்த செய்தியினோடே பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட என்ன சொல்றீங்க? எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பலர் வெறுப்பார்கள். கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. உடைந்த உள்ளங்கள் இன்னைக்கு இருக்குமானா கலங்காத, எல்லாம் சரியாயிடும். அவர்கிட்ட சொல்லு, அவரும் அதை பட்டிருப்பதனால உன்னை அவர் உதவி செய்வார். He will help you, He will aid you because He went through all those temptations. அப்பா, இங்கே நிற்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த 3 பங்கில் எங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களோ, குடும்பத்தில் வார்த்தைகளால், செயல்களால் யாரெல்லாம் வேதனைப்படுறாங்களோ, கர்த்தாவை நோக்கி பாருங்கப்பா. உறவுகளை இனிமையாய் மாற்றுங்க. வேலை,
கடினங்கள், உழைப்பின் கஷ்டம், வெயில்கள், அலைச்சல்கள், சிந்தனையின் போராட்டம், வேலையில் செய்கிற துரோகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. வியாபாரம், தொழிலில் நடந்த நஷ்டங்கள், எவ்வளோ உழைத்து இன்னைக்கு ஒன்றில்லாமல் நிற்கிற நிலைமைகள் உமக்கு நன்றாக தெரியுமே. கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாத்தை விட உணர்வுபூர்வமாய் பாதிக்கப்படுகிற நேரங்கள் உண்டுப்பா. we are going through pain emotionally, sometimes physical pain எங்களுக்கு இருக்கு. கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஜெயமாய் நடத்துங்க, வெற்றியை கொடுங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீர்